டாப் 5 ரிச்சஸ்ட் கண்ட்ரியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். 5வது இடத்துல நார்வே நாடு வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் டாப் 5ல் 5வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு. 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து இருக்குது. கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல ஜிடிபியில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து வந்து இருக்குது. 2வது இடத்துல லக்சம்பர்க்குங்கிற ஒரு நாடு வந்து இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல சிங்கப்பூர் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 கண்ட்ரிஸ் வந்து சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு சில பேருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். இதில் யுஎஸ்ஏ, கனடா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து எங்கே போச்சு, இதில் சீனா வரல, ரஷ்யா வரல, யூரோப்பில் எந்த ஒரு கண்ட்ரி வரல அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த கணக்கெடுப்பு எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட அந்த வாங்குற சக்தியை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 கண்ட்ரிஸ், ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையே அங்கே வந்து உருவாகுது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும், ஆனால் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாடு ரிச்சஸ்ட் நாடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைனப்பில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இருப்பாங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு நாடு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அனுபவிக்கக்கூடிய லக்ஸரியான லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாட்டில் இருக்க மக்களும் வந்து அனுபவிக்கல. அதனால அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ்லேயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.